நடிகர் ரஜினிகாந்தோட வேட்டையன் படம் ரிலீஸுக்கு தயாராகியிருக்கு. இயக்குனர் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் உருவாகியிருக்க இந்த படம் வரும் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போவதா அறிவிக்கப்பட்டிருக்கு. படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துல ரஜினிகாந்தோட அமிதாப் பச்சன், ரித்திகா சிங், மஞ்சு வாரியர் உள்ளிட்ட நட்சத்திரங்கள் இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்கை தொடர்ந்து அடுத்ததா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் ஷூட்டிங்கில் இணைந்து நடிச்சிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்தின் ஷூட்டிங் தற்போது விசாகப்பட்டினத்தில் நடந்து வருது. அடுத்த ஆண்டு கோடை கொண்டாட்டமாக இந்த படம் ரிலீஸ் ஆக உள்ளதா சொல்லப்படுது. நடிகர் ரஜினிகாந்த் அடுத்தடுத்து கோலிவுட்டில் சிறப்பான கவனத்தை பெற்றிருக்க இளம் இயக்குநர்களோடு இணைந்து பணியாற்றிட்டு வராரு. கடந்த ஆண்டில் நெல்சன் திலீப் குமாரோடு இணைந்து ஜெயிலர் படத்தை கொடுத்திருந்த ரஜினிகாந்த் தற்போது ஜெய் பீம் என்ற சிறப்பான படத்தை கொடுத்து ரசிகர்களை கவர்ந்திருக்காரு. மேலும் டிஜே ஞானவேலோட இணைந்து வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படம் வரும் அக்டோபர் 10ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் படம் குறித்து அடுத்தடுத்த அப்டேட்களை படக்குழுவினர் வெளியிட்டு வராங்க. வேட்டையன் படத்தோட ரிலீஸுக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் அனிருத்தோட இசையில் இந்த படத்தோட 2 பாடல்கள் அடுத்தடுத்து வெளியாகி மிக பெரும் அளவில் ரசிகர்களை கவர்ந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு படத்தோட இசை வெளியீட்டு நிகழ்ச்சியும் சிறப்பாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. அன்றைய தினமே படத்தோட டீசர் வெளியாகி சிறப்பான விமர்சனங்களை பெற்றது. இந்த படத்தை தொடர்ந்து அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சிட்டு வரார் ரஜினிகாந்த். இந்த படத்தோட ஷூட்டிங் தற்போது விசாகப்பட்டினத்தில் நடந்து வரும் சூழலில் படம் அடுத்த ஆண்டு கோடை கொண்டாட்டமாக ரிலீஸ் ஆக உள்ளதா படக்குழு சார்பில் சொல்லப்படுது. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிச்சுட்டு வராங்க. இந்நிலையில் ரஜினிகாந்த் நடிக்கும் அடுத்தடுத்த படங்கள் குறித்து கேள்வி ரசிகர்களிடையே எழுந்திருக்கு. இதனிடையே சமீபத்தில் வாகை என்ற சிறப்பான படத்தை கொடுத்திருந்த மாரி செல்வராஜோட பேசிய செய்தியாளர்கள் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இணைவாரா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது தன்னுடைய கர்ணன், வாகை என அடுத்தடுத்த படங்களை பார்த்துவிட்டு சூப்பர் ஸ்டார் தொடர்ந்து தனக்கு பாராட்டு தெரிவித்ததாகவும் அவருடன் இணைந்து படம் செய்ய தனக்கும் ஆசை உள்ளதாகவும் ரஜினிக்கும் தன்னுடன் இணைய ஆசை உள்ளதாகவும் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும் மாரி செல்வராஜ் தெரிவிச்சிருந்தாரு. தற்போது நடிகர் விக்ரமோட மகன் துருவ் விக்ரம் லீட் கேரக்டரில் நடித்து வரும் பைசன் படத்தை இயக்கி வரார் மாரி செல்வராஜ். இந்த படத்தோட 70% ஷூட்டிங் நிறைவடைந்ததாகவும் மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு. இடையில் வாகை படத்தோட ரிலீஸுக்காக இந்த படத்தோட ஷூட்டிங் தள்ளி வைக்கப்பட்டதாகவும் இன்னும் 25 நாட்கள் ஷூட்டிங் மீதமுள்ளதாகவும் சொல்லியிருந்தார். முன்னதாக உதயநிதியோட கடைசி படமான மாமன்னன் படத்தை மாரி செல்வராஜ் இயக்கிய நிலையில் இந்த படம் மிக பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. இந்நிலையில் இதே போன்ற கதைகளத்தில் ரஜினியை இவர் இயக்குவாரா என்ற கேள்வி இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், மாரி செல்வராஜும் ரஜினியும் இணைந்து படம் பண்ண நல்லா இருக்குமா இல்லையா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி நம்ம இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.